குக் வித் கோமாளில மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்க விஷயம் தான் மணிமேகலை, பிரியங்கா இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த பிரச்சனை. இதனால மணிமேகலை குக் வித் கோமாளிய விட்டே நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து பிரியங்காவையும் நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஒண்ணு பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளில வந்து பிரியங்கா செஃப் தாமு அவர்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து செஃப் தாமு ஒரு தக்லைஃப் ரிப்ளை குடுத்திருந்தாரு. அதாவது என்னோட தம்பி இர்ஃபான் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணும்போது ஈஸியான அட்வான்டேஜ் குடுத்தீங்க. இப்போ இவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு டிஃபிகல்ட்டான அட்வான்டேஜ குடுத்துருக்கீங்க. இதில என்ன ஃபேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தாமு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக் இல்ல குக் வித் கோமாளி. இது எங்க இடம். நாங்க தான் ரூல்ஸ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்லைஃபான பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செஃப் தாமுவே பிரியங்கா வந்து டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. பட் தன்னோட தக்லைஃப் பதிலால தாமு அதுக்கு பதில் கொடுத்தாரு. இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலானது. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பிரியங்கா டாமினேட்டாக தான் இருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து கேள்வி கேட்டது மணிமேகலை தான். நாங்கள் ஒட்டுமொத்த பேரும் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.